வணக்கம், ஹலோ, வெல்கம் பேக் டு சரவணபவசமல். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கும் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற தீபாவளி ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸ்வீட் ரெசிபிஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாவு 1 kg ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். உப்பு எதுவுமே ஆட் செய்யலை, ஆயில் கூட யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். வெறும் தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியான சோமாஸ் கிடைக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது 1 hour நல்ல ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு. பாருங்கள், நான் மசாலா ஸ்டஃப்பும் ரெடி பண்ணிட்டேன். கொப்பரை தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா துருவி வச்சுருக்கேன். அப்புறம் கூடவே நான் ஒரு 1.5 டம்ளர் சுகர் ஆட் செஞ்சு, அப்புறம் நெய் முந்திரி நெய்யில் வறுத்து ஆட் செஞ்சு வச்சுருக்கேன். கூடவே ஏலக்காய் தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மசாலா ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மாவும் நல்லா அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்வீட் சோமாஸ் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸ்மூத்தாக இருக்கும் டஃப். அப்போ தான் பாருங்கள், எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பூரி சைஸில் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் மெலிசா தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட் ஸ்டஃப்பை உள்ளே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரவை எதுவுமே சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி கோகோனட் மட்டும்தான் ஆட் செஞ்சுருக்கேன். ட்ரை கோகோனட், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் ஆயில் சேர்க்கலைன்னா, ஆயில் சேர்த்தா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், அப்படியே நான் கையிலேயே செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா மாவுலையும் நான் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம காய வச்சுக்கலாம். ஃபேனில் நான் காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 hour நல்லா காயட்டும். இது பாருங்கள் எவ்வளோ காஞ்சிட்ருக்கு சொல்லிட்டு நல்லா ட்ரை ஆகிடணும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு சோமாஸ். இதை நம்ம எடுத்தால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு காயணும். பாருங்கள் எவ்வளோ, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஆனதும் நம்ம மீடியம் லோ ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு மீடியம் லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைனா கிறிஸ்பியாக வராது ஃப்ரெண்ட்ஸ். சோமாஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே கொஞ்சம் வளவலன்னு ஆகிடும். அதனால மீடியம் லோ ஃப்ளேம் வச்சு மெதுவாக ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல கிறிஸ்பியான சோமாஸ் கிடைக்கும். தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கும் சொல்லுங்கள், பட்டாசு வெடிக்கும்போது சேஃபாக வெடிக்க சொல்லி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஹெம்மி அண்ட் கிறிஸ்பியான ஸ்வீட் சோமாஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் இவங்களெல்லாம் சந்திக்கலாம். மறுபடியும் எல்லோருக்கும் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.